இது ரொம்ப பழைய பாடல். கிறிஸ்துவ உலகத்தில் ஒரு மாபெரும் புரட்சி ஏற்படுத்தின ஒரு தேவனுடைய ஊழியக்காரர் ஜஸ்டின் பிரபாகரன் அவர்களுடைய பாடல். சேர்ந்து பாடுங்க. பாட தெரிஞ்சவங்க பாடுங்க, பாட தெரியாதவங்க கற்றுக்குங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. யாரும் வரலையா? திருத்துவ தேவா மகிமை பிரதாபா திருப்பாதம் பணிந்து நின்றோம். பரிசுத்தமான பரமனே உம்மை பாடி தொழுதிடுவோம். திருத்துவ தேவா மகிமை பிரதாபா திருப்பாதம் பணிந்து நின்றோம். பரிசுத்தமான பரமனே உம்மை பாடி தொழுதிடுவோம். இத்தரை தண்ணிலே சத்திய நாமத்தை மெத்தவும் தொழுதிடுவோம். நித்திய நாம் எங்கள் நிமலனின் நாமத்தை நித்தமும் தொழுதிடுவோம். இத்தரை தண்ணிலே சத்திய நாமத்தை மெத்தவும் பாடிடுவோம். நித்தியமாம் எங்கள் நிமலனின் பாதத்தை நித்தமும் தொழுதிடுவோம். வித்தகனே உந்தன் வித்தகு செயல்களை விளக்கியே கூறிடுவோம். வித்தகனே உந்தன் வித்தகு செயல்களை விளக்கியே கூறிடுவோம். கர்த்தாதி கர்த்தனே கருணை பிரவாகனே களிப்புடன் பாடிடுவோம். கர்த்தாதி கர்த்தனே கருணை பிரவாகனே களிப்புடன் பாடிடுவோம். கிறிஸ்துவ தேவா மகிமை பிரதாபா திருப்பாதம் பணிந்து நின்றோம். பரிசுத்தமான பரமனே உம்மை பாடிய தொழுதிடுவோம். பரிசுத்தமான பரமனே உம்மை பாடிய தொழுதிடுவோம். சுரமண்டல கீத சத்தங்களாலும் கர்த்தனை தொழுதிடுவோம். பரமண்டல தந்தை பரமன் சமூகத்தில் பாடல்கள் பாடிடுவோம். சுரமண்டல கீத சத்தங்களாலும் கர்த்தனை தொழுதிடுவோம். பரமண்டல தந்தை பரமன் சமூகத்தில் பாடல்கள் பாடிடுவோம். நிறைக்கடல் போலவே நின்றெம்மை காக்கும் நீதானே உம்மை தொழுவோம். நிறைக்கடல் போலவே நின்றெம்மை காக்கும் நீதானே உம்மை தொழுவோம். வருவாய் பரனே வல்லமை தேவா வந்தனை பணிந்து புன்றோம். வருவாய் பரனே வல்லமை தேவா வந்தனை புரிந்து நின்றோம். திருத்துவ தேவா மகிமை பிரதாபா திருப்பாதம் பணிந்து நின்றோம். பரிசுத்தமான பரமனே உம்மை
பாடிய தொழுதிடுவோம். பரிசுத்தமான பாடிய தொழுதிடுவோம். எங்கும் நிறைந்திட்ட இணையற்ற தேவா, எங்கட்கு வரம் அருள்வார். பொங்கும் பேரின்பத்தில் புதுபலனடைய ஆவியை பொழிந்திடுவார். எங்கும் நிறைந்திட்ட இணையற்ற தேவா, எங்கட்கு வரம் அருள்வார். பொங்கும் பேரின்பத்தில் புதுபலனடைய ஆவியை பொழிந்திடுவாய். வல்லமை தேவா வந்தெம்மை காவாய், வல்லமை தந்திடுவாய். வல்லமை தேவா வந்தெம்மை காவாய், வல்லமை தந்திடுவாய். நல்ல உன்னாமத்தை நானிலத்தில் கூற நாவினில் நிறைந்திடுவாய். நல்ல உன்னாமத்தை நாவினில் நிறைந்திடுவாய். திருத்துவ தேவா மகிமை பிரதாபா, திருப்பாதம் பணிந்து நின்றோம். பரிசுத்தமான பரமனே உம்மை பாடிய தொழுதிடுவோம். திருத்துவ தேவா மகிமை பிரதாபா, திருப்பாதம் பணிந்து நின்றோம். பரிசுத்தமான பரமனே உம்மை பாடிய தொழுதிடுவோம். இன்னொரு பாடல், ஜகதலத்தின் ரட்சகா நமோ, மகத்துவத்தின் விர்த்தகா நமோ. நமோனா நமஸ்காரம் அர்த்தம். ஜகத்தை ரட்சிக்க வந்த தேவனே உமக்கு நமஸ்காரம். மகத்துவத்தின் விர்த்தகனே உமக்கு நமஸ்காரம். இகபரத்தின் சத்துவமே நமஸ்காரம். நமஸ்கரித்தோம் பாதம் சரணமே என்ற பாடலை எல்லோரும் கரங்களை தட்டி பாடலாம். அதில் ரெண்டாவது பார்த்திங்கன்னா, மாரநாதா அல்லேலூயா, மாரநாதா அல்லேலூயா, நமஸ்கரித்தோம் பாதம் சரணமே. நித்திய சத்திய சுத்த மகத்துவ அர்த்தனாம் விர்த்தக தேவனாம் ரட்சக நாதனுந்தன் பாதம் சரணமே. இதில் பார்த்திங்கன்னா, மாரநாதா அல்லேலூயா, சீக்கிரமாய் வாரும் ஆண்டவரே. மாரநாதா என்ற பெயருக்கு சீக்கிரமாய் வாரும் ஆண்டவரே என்று பொருள். இந்த பாடலை நாம் எல்லோரும் பாடி கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். ஜகதலத்தின் ரட்சகா நமோ, மகத்துவத்தின் விர்த்தகா நமோ, இகபரத்தின் சத்துவா நமோ, நமஸ்கரித்தோம் பாதம் சரணமே. ஜகதலத்தின் ரட்சகா நமோ, மகத்துவத்தின் விர்த்தகா நமோ, இகபரத்தின் சத்துவா நமோ, நமஸ்கரித்தோம் பாதம் சரணமே. மாரநாதா அல்லேலூயா, மாரநாதா நமஸ்கரித்தோம் பாதம் சரணமே. மாரநாதா மாரநாதா அல்லேலூயா, நமஸ்கரித்தோம் பாதம் சரணமே. நித்திய சத்திய சுத்த மகத்துவ அர்த்தனாம் விர்த்தக தேவனாம் ரட்சக நாதனுந்தன் பாதம் சரணமே. நித்திய சத்திய சுத்த மகத்துவ அர்த்தனாம் விர்த்தக தேவனாம் ரட்சக நாதனுந்தன் பாதம் சரணமே.
மாரநாத அல்லேலூயா மாரநாத அல்லேலூயா நமஸ்கரித்தோம் பாதம் சரணமே மாரநாத அல்லேலூயா மாரநாத அல்லேலூயா நமஸ்கரித்தோம் பாதம் சரணமே நித்திய சத்திய சுத்த மகத்துவ அர்த்தனாம் நித்தக தேவனாம் ரட்சக நாதன் உந்தன் பாதம் சரணமே நித்திய சத்திய சுத்த மகத்துவ அர்த்தனாம் நித்தக தேவனாம் ரட்சக நாதன் உந்தன் பாதம் சரணமே ஜகதலத்தின் ரட்சகா நமோ மகத்துவத்தின் வித்தகா நமோ இகபரத்தின் சத்துவா நமோ நமஸ்கரிப்போம் பாதம் சரணமே ஜகதலத்தின் ரட்சகா நமோ மகத்துவத்தின் வித்தகா நமோ இகபரத்தின் சத்துவா நமோ நமஸ்கரித்தோம் பாதம் சரணமே மாரநாத அல்லேலூயா மாரநாத அல்லேலூயா நமஸ்கரிப்போம் பாதம் சரணமே சொல்லமா மாரநாத அல்லேலூயா மாரநாத அல்லேலூயா நமஸ்கரிப்போம் பாதம் சரணமே நித்திய சத்திய சுத்த மகத்துவ அர்த்தனாம் நித்தக தேவனாம் ரட்சக நாதன் உந்தன் பாதம் சரணமே சத்திய சுத்த மகத்துவ அர்த்தனாம் நித்தக தேவனாம் ரட்சக நாதன் உந்தன் பாதம் சரணமே சத்ய வேதசீல் நித்ய ஜீவ தேவனா நமோ மாரநாத அல்லேலூயா மாரநாத அல்லேலூயா நமஸ்கரித்தோம் பாதம் சரணமே மாரநாத அல்லேலூயா மாரநாத அல்லேலூயா நமஸ்கரித்தோம் பாதம் சரணமே நித்திய சத்திய சுத்த மகத்துவ அர்த்தனாம் நித்தக தேவனாம் ரட்சக நாதன் உந்தன் பாதம் சரணமே நித்திய சத்திய சுத்த மகத்துவ அர்த்தனாம் நித்தக தேவனாம் ரட்சக நாதன் உந்தன் பாதம் சரணமே சத்யவேதசீலனே நமோ நித்ய ஜீவ தேவனே நமோ சத்யவேதசீலனே நமோ நித்ய ஜீவ தேவனே நமோ தத்துவஞான கோலனே நமோ நமஸ்கரித்தோம் பாதம் சரணமே மாரநாத அல்லேலூயா மாரநாத நமஸ்கரித்தோம் பாதம் சரணமே மாரநாத அல்லேலூயா மாரநாத நமஸ்கரிப்போம் பாதம் சரணமே நித்திய சத்திய சுத்த மகத்துவ அர்த்தனாம் நித்தக தேவனாம் ரட்சக நாதன் பாதம் சரணமே நித்திய சத்திய சுத்த மகத்துவ தேவனாம் ரட்சக நாதன் உந்தன் பாதம் சரணமே ஆவி என்னை மீட்டவா நமோ ஆவி தன்னை அளித்தவா நமோ ஆவி என்னை மீட்டவா நமோ ஆவி தன்னை அளித்தவா நமோ தேவி என்னை அணைத்தவா நமோ நமஸ்கரித்தோம் பாதம் சரணமே தேவி என்னை அணைத்தவா நமோ நமஸ்கரிப்போம் பாதம் சரணமே மாரநாத அல்லேலூயா மாரநாத அல்லேலூயா நமஸ்கரித்தோம் பாதம் சரணமே மாரநாத அல்லேலூயா மாரநாத அல்லேலூயா நமஸ்கரித்தோம் பாதம் சரணமே நித்திய சத்திய சுத்த மகத்துவ அர்த்தனாம் நித்தக தேவனாம் ரட்சக
நாதன் உந்தன் பாதம் சரணமே. நித்திய சத்திய சுத்த மகத்துவ அத்தனமித்தக தேவனாம் ரட்சக நாதன் உந்தன் பாதம் சரணமே. அல்லேலூயா மாரநாதா அல்லேலூயா நமஸ்கரிப்போம் பாதம் சரணமே. மாரநாதா அல்லேலூயா மாரநாதா அல்லேலூயா நமஸ்கரித்தோம் பாதம் சரணமே. பாவி என்னை மீட்டவா நமோ, ஆவி தன்னை அளித்தவா நமோ. பாவி என்னை மீட்டவா நமோ, ஆவி தன்னை அளித்தவா நமோ. மேவி என்னை அணைத்தவா நமோ, நமஸ்கரித்தோம் பாதம் சரணமே. மேவி என்னை அணைத்தவா நமோ, நமஸ்கரித்தோம் பாதம் சரணமே. மாரநாதா அல்லேலூயா மாரநாதா அல்லேலூயா நமஸ்கரித்தோம் பாதம் சரணமே. மாரநாதா அல்லேலூயா மாரநாதா அல்லேலூயா நமஸ்கரித்தோம் பாதம் சரணமே. நித்திய சத்திய சுத்த மகத்துவ அத்தனமித்தக தேவனாம் ரட்சக நாதனும் பாதம் சரணமே. நித்திய சத்திய சுத்த மகத்துவ அத்தனமித்தக தேவனாம் ரட்சக நாதனும் பாதம் சரணமே. ஜகதலத்தின் ரட்சகா நமோ, மகத்துவத்தின் வித்தகா நமோ. திகபரத்தின் சத்துவா நமோ, நமஸ்கரித்தோம் பாதம் சரணமே. அலங்கார வாசலாலே பிரவேசிக்க வந்து நிற்கிறோம். தெய்வ வீட்டின் நன்மைகளாலே நிரப்பிட வந்து நிற்கிறோம். ஆராதிக்க வந்தோம், அன்பு கூற வந்தோம், யெகோவா தேவனையே துதித்திட வந்தோம், தொழுதிட வந்தோம், தூயவர் இயேசுவையே. அல்லேலூயா. நல்ல உற்சாகமா கைகளை தட்டி விடுதலையோடு பாடுங்க, உள்ளத்தின் ஆழத்திலிருந்து பாடுங்க. நாம் ஆராதிக்கும் போது ஆண்டவர் மீட்டுக்கொண்ட ஆத்துமா கெம்பீரித்து மகிழ்ம்படி. ஆராதிக்க வந்தோம், அன்பு கூற வந்தோம், யெகோவா தேவனையே துதித்திட வந்தோம், தொழுதிட வந்தோம், தூயவர் இயேசுவையே. எல்லாரும் ஆராதிக்க வந்தோம், அன்பு கூற வந்தோம். எல்லாரும் உங்களுக்கு தெரிந்த பாடல்றதுனால எல்லாம் உற்சாகமாய் கரங்களை தட்டி எஸ் தேங்க் யூ லார்ட், எஸ் ஃபாதர் லார்ட் ஜீசஸ். ஆமென். ஆராதிக்க வந்தோம், அன்பு கூற வந்தோம், யெகோவா தேவனையே. எஸ் துதித்திட வந்தோம், தொழுதிட வந்தோம், தூயவர் இயேசுவையே. அலங்கார வாசலாலே பிரவேசிக்க வந்து நிற்கிறோம். தெய்வ வீட்டின் நன்மைகளாலே நிரம்பிட வந்து நிற்கிறோம். அலங்கார வாசலாலே பிரவேசிக்க வந்து நிற்கிறோம். தெய்வ வீட்டின் நன்மைகளாலே நிரம்பிட வந்து நிற்கிறோம். ஆராதிக்க வந்தோம், அன்பு கூற வந்தோம், யெகோவா தேவனையே. Praise Jesus. He's over idol ramoshakaravano. Amen. Hallelujah. ஆராதிக்க வந்தோம், அன்பு கூற வந்தோம், யெகோவா தேவனையே
ஆராதிக்க வந்தோம் அன்பு கூற ஆமென், வந்தோம் ஆமென். யெகோவா Praise Lord, Jesus name. துதித்திட வந்தோம் இறங்கும் ஆவியானவரே, வந்தோம் இறங்கும் தெய்வமே, உம்முடைய மகத்துவத்தாலே நிரப்பும், உம்முடைய வல்லமையாலே நிரப்பும், உம் கிருபையாலே நிரப்பும், உம்முடைய வல்லமையால் நிரப்பும். துதித்திட வந்தோம் தொழுதிட வந்தோம் தூயவரே சுவையே ஆலயம் செல்லுவதே அது மகிமையை தந்திடுதே. ஓ, ஆலயம் செல்லுவதே ஜீசஸ் மகிழ்ச்சியை தந்திடுமே என் சபையுடனே உம்மை துதித்திடவே கிருபையும் கிடைத்திடுதே. சபையுடனே உம்மை துதித்திடவே கிருபையும் கிடைத்திடுதே. ஆராதிக்க வந்தோம் துதித்திட வந்தோம் தொழுதிட வந்தோம் தூயவரே சுவையே ஆராதிக்க வந்தோம் அன்பு கூற கரங்களை தட்டி யெகோவாவே ஆண்டவரை வரவேற்போம். ஆண்டவரே எங்கள் நடுவிலே வாரும். வந்தோம் இயேசுவே எங்கள் நடுவிலே வாரும். பிதாவே எங்கள் நடுவிலே வாரும். யெகோவா தேவனே எங்கள் நடுவிலே வாரும். ஆவியானவரே எங்கள் நடுவிலே வாரும். பலிகளை செலுத்திடவே ஜீவ பலியாக மாறிடவே. பலிகளை செலுத்திடவே ஜீவ பலியாக மாறிடவே. மறுரூபத்தின் இதயம் தந்தீரே சோத்திரம் சோத்திரமே. மறுரூபத்தின் இதயத்தை தந்தீரே சோத்திரம் சோத்திரமே. ஆராதிக்க வந்தோம் யெகோவா தேவனையே. துதித்திட வந்தோம் தொழுதிட வந்தோம் தூயவரே சுவையே. Praise. ஆராதி
ஹல்லேலூயா. நீங்க ஆராதிக்கத்தை பார்த்தோன்னு ஒரு கதை தான் ஞாபகத்துக்கு வருது. ஒருத்தருடைய உடம்புலையும் அந்த உணர்வே இல்லை. அதாவது சில விஷயங்கள் சொல்லும் போது உடம்பு சிலுக்குதுங்க அப்படின்வாங்கல்ல. கர்த்தரை பாடும்போது அந்த உணர்வு எதுவுமே இல்லையே, மரக்கட்ட மாதிரி இருக்கிறோமே. எனக்கு தெரிஞ்ச ஒரு ஞாபகத்தில் வந்த ஒரு கதை சொல்கிறேன். ஒரு பெரிய பட்டணம். அந்த பட்டணத்தில் யார் வேணாலும் மன்னர் ஆகலாம், நாட்டை ஆள்ற மன்னராக ராஜாவா வரலாம், அப்படி ஒரு சட்டம். ஆனால் அந்த மன்னர் 5 வருஷத்துக்கு மட்டும்தான் அரசாட்சி செய்யணும். அதுக்கப்புறம் அவரை காட்டுக்கு வனவாசம் அனுப்பிடுவாங்க. அந்த காடு எப்படிப்பட்டதுன்னா கொடிய மிருகங்கள் வாழுற ஒரு காடு. அந்த காட்டில் அவர் அனுப்பிடுவாங்க. அவர் கதை அங்கே அவ்வளோதான். அங்கே போனாருன்னா கொடிய மிருகங்கள் அடித்து அவரை கொன்னுடும். அதனால் அந்த நாட்டில் பெரும்பாலும் யாரும் மன்னராக ஆசைப்படுறதே கிடையாது. அதில் ஒருத்தன், ஒரு ஆள், ஒரு பையன், ஒரு வாலிபன் என்ன பண்ணான்னா துணிஞ்சு மன்னர் ஆயிட்டானா. 5 வருஷம் மன்னர் ஆட்சி ஆண்டுட்டு 5 வருஷம் முடித்த உடனே அவனை காட்டுக்கு அனுப்புகிறாங்க. அவன் மற்ற இதுக்கு முன்னே மன்னராக இருந்தவங்களாம் காட்டுக்கு போகும்போது மரண பயத்தோடு போவாங்களாம். இவன் தார தம்பட்டையோட சிரிச்சுக்கிட்டு சந்தோஷமாக போகிறான். அந்த படகு இந்த இக்கரையிலேருந்து அக்கறை ஆறு, ஒரு பெரிய குறுக்கில் ஒரு ஆறு, அந்த ஆறை கடந்து எடுத்து போய் விட்டு வரணும். அப்போ அந்த ஆறு, அந்த படகு பயங்கரமான அலங்காரம் பண்ணி அந்த படகை ஓட்டுறவங்க ஓட்டி கொண்டுன்னு போகிறாங்க. இதில் இவர் அந்த படகுல ராஜாவாக உக்காந்துக்கிட்டு இருக்கார். அவருக்கு இந்த படகு ஓட்டுறவனுக்கு மனசு பொறுக்கவே இல்லை. சாவ போகிற ஆள் இவ்வளோ சந்தோஷமாக போகிறானே, இது கேட்டுடணும் அப்படின்னு சொல்லி, ராஜாவே உங்ககிட்ட ஒரு சின்ன கேட்கணும் அப்படின்னா, கேளுப்பா அப்படின்னா. அதுக்கு அவர் சொன்னான்னா, நீங்கள் 5 வருஷம் இந்த நாட்டை ஆண்டிங்க, உங்களை கொண்டு போய் காட்டில் விட போகிறோம், அங்கே கொடிய மிருகங்கள் இருக்குது, அது உங்களை கொன்னுடும், கொஞ்சம் கூட பயம் இல்லையா அப்படின்னு சொல்லி கேட்டானா. அதுக்கு அந்த மன்னனாக இருந்த அந்த மன்னன் சொல்கிறானா, இல்லைப்பா, நான் அரசாட்சி பொறுப்பேற்ற உடனே 1000 வேட்டைக்காரரை அந்த காட்டுக்கு அனுப்பி 1 வருஷம் முழுக்க வேட்டையாடி எல்லா கொடிய விலங்குகளை எல்லாம் கொன்னுட்டேன். அதுக்கு பின்பு 1 வருஷம் பொறுத்து விவசாயம் பண்ணுற 1000 குடும்பங்களை இங்கிருந்து நாங்கள் அனுப்பியிருக்கேன். அவங்க காட்டை கொத்தி விதைச்சி விவசாயம் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. 3வது வருஷம் கட்டட கலைஞர்களை அனுப்பினேன். அவங்க பெரிய கோட்டைகள் கொத்தளங்களை கட்டி அதை ஒரு பெரிய நகரமாக மாற்றியிருக்காங்க. 4வது வருஷம் நான் அதிகாரிகளை, ஆட்சி செய்கிறவங்களை, அதிகாரம் செய்கிறவர்களை, ஆட்சி அலுவலர்களை அங்கே அனுப்பியிருக்கிறேன். 1000 குடும்பம் அவங்க போய் அங்கே ஆட்சி செய்துட்டு இருக்காங்க. நான் இங்கே 5 வருஷம் மன்னனாக இருந்தேன். அங்கே போனால் நான் வாழ்நாள் முழுதும் மன்னனாக இருக்க போகிறேன். அதனால் நான் சந்தோஷமாக போகிறேன். நான் இதுலேருந்து என்ன விளங்குது உங்களுக்கு அப்படின்னா, நாம் இங்கே இருக்கிற இந்த இருப்பு முக்கியம் கிடையாது. ஆண்டவரை ஆராதித்து அதனால் கிடைக்கிற மகிமை இருக்குது பார்த்தீங்களா, அதுதான் முக்கியம். அதனால தான் உங்களை விடுதலையோடு ஆராதிக்க சொல்கிறது, நல்ல மனசு விட்டு ஆராதிக்க சொல்கிறது, வாய் விட்டு துதிக்க சொல்கிறது, நல்ல பாடணும் பண்ணுறது. அதாவது அப்படி உடம்புல ஒரு சொரணை உணர்வு எதுவுமே இல்லாத நான் ஆராதிப்பேன், கை அப்படி லேசாக அப்படி ஒன்று கை ஒட்டி தொடுற மாதிரி தொட்டும் தொடாமல் கை தட்டுவேன் இல்லையே. வாயும் உடம்பு அவரை துதிக்காத, எதுக்கு அது? வாய் அவரை துதிக்காது, அது எதுக்கு? கை அவரை துதிக்காது, அது எதுக்கு? அவரை துதிக்க வந்துட்டு நான் எதுவுமே பண்ண மாட்டேன், அப்படியே குச்சி போல இருப்பேன், கட்டை போல இருப்பேன், மட்டை போல இருப்பேன் அப்படின்னு சொன்னால் அது ஆராதனையே கிடையாது. அந்த மன்னன் எப்படி விவேகமா தான் ஒரு நாட்டையே அரசாங்கத்தையே உருவாக்கி அங்கே மன்னனா போனானோ, நீங்கள் இங்கே ஆராதிக்கிறதுல
ஆராதனை வீரர்களாக அங்கே பரலோகம் போகும்போது உங்களுக்காக திறந்த வாசல் வைக்கப்படும்படியாக உங்களுக்காக திறந்த வாசல் வைக்கப்படும்படியாக இந்த ஆண்டின் கடைசி ஓய்வு நாள் ஆராதனைக்கு வந்திருக்கிறோம். கடைசி நாளில் வந்திருக்கிறோம். அடுத்தது நாம போக போற இடம், புதிய ஆண்டு, புதிய நாள், புதிய வருஷம், புதிய மாதம், புதிய தேதி, புதிய நாள், எல்லாமே புதியது. அதற்குள்ளே போகும் பொழுது சந்தோஷத்தோடு நான் போக வேண்டும், விடுதலையோடு போக வேண்டும், கம்பீரமாக போக வேண்டும். எனக்காக தேவன் வைத்திருக்கிற வாக்குத்தத்தங்களை சுதந்தரித்துக் கொள்ள வேண்டும். எனக்காக தேவன் வைத்திருக்கிற ஆசீர்வாதங்களை சுதந்தரித்துக் கொள்ள வேண்டும். எனக்காக வாக்குத்தத்தங்கள் நிறைவேற வேண்டும். எனக்கானது 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 பெற்றுக்கொள்ள போகிறேன். எனக்கானதை நான் பெற்றுக்கொள்ள போகிறேன். எனக்கானதை, எனக்குரியதை பெற்றுக்கொள்ள போகிறேன். ஆவியானவரே இறங்கி ஆளுகை செய்யும். பிதாவின் மகிமை, இயேசுவின் வல்லமை, பரிசுத்தாவியினுடைய வல்லமை இறங்கி ஆளுகை செய்யட்டும். சபை முழுவதிலும் வல்லமை இறங்கட்டும். சபை முழுவதிலும் தேவனுடைய பரிசுத்தாவி இறங்கட்டும். சபை முழுவதிலும் தேவனுடைய அக்கினி பிளம்புகள் எரியட்டும். முச்செடி பற்றி எரிந்தது, வெந்து போகவில்லை. என் ஜனங்கள் பற்றி எரியட்டும், வெந்து போகாமல் இருக்கட்டும். ஆராதிக்க வந்தோம், அன்பு கூற வந்தோம், யெகோவா தேவனையே துதித்திட வந்தோம், தொழுதிட வந்தோம், தூயவர் இயேசுவையே. ஆமென். ஆராதிக்க வந்தோம், Praise the Lord. அன்பு கூற வந்தோம், யெகோவா தேவனையே துதித்திட வந்தோம், தொழுதிட வந்தோம், தூயவர் இயேசுவையே. ஆமென்.
ஆராதிக்க வந்தோம் அன்பை கோர வந்தோம் யெகோவா தேவனையே. ஆமென். துதித்திட வந்தோம், தொழுதிட வந்தோம், தூயவர் இயேசுவையே. ஆராதிக்க வந்தோம், அன்பு கூற வந்தோம், யெகோவா தேவனையே. போதித்திட வந்தோம் பொழுதிட வந்தோம் தூயவர் இயேசுவையே. நன்மையை செய்வதற்கே நன்றி செலுத்துவோமே. நன்மையை செய்வதற்கே உமக்கு நன்றியை செலுத்துவோமே. எம் காணிக்கையை உம் கரங்களிலே உற்சாகமாய் விதைக்கின்றோமே. எம் காணிக்கையை உம் கரங்களிலே உற்சாகமாய் விதைக்கின்றோமே. ஆராதிக்க வந்தோம், அன்பு கூற வந்தோம், யெகோவா தேவனையே. துதித்திட வந்தோம், பொழுதிட வந்தோம் தூயவர் இயேசுவையே. ஆராதிக்க வந்தோம், அன்பை கோர வந்தோம் யெகோவா தேவனையே. போதித்திட வந்தோம் பொழுதிட வந்தோம் தூயவர் இயேசுவையே. துதிகன மகிமையுமே முழு மனதோடு செலுத்துவோமே. துதிகன மகிமையுமே ஒரு மனதோடு செலுத்துவோமே. சம்பூரண ஆசீர்வாதங்களால் திருப்தியாய் அனுப்பிடுமே. சம்பூரண ஆசீர்வாதங்களால் திருப்தியாய் அனுப்பிடுமே. ஆராதிக்க வந்தோம், அன்பு கூற வந்தோம், யெகோவா தேவனையே. ஜீசஸ். போதித்திட வந்தோம் பொழுதிட வந்தோம் தூயவர் இயேசுவையே. ஆமென். ஆராதிக்க வந்தோம் அன்பை கூற வந்தோம் யெகோவா தேவனையே. ஆமென். போதித்திட வந்தோம் பொழுதிட வந்தோம் தூயவர் இயேசுவையே. ஆண்டவரை நோக்கி பார்க்கலாமா? சூரியனை போல முகமுடையவர் அவர். இன்றைக்கும் நம் நடுவிலே வாசம் பண்ணி கொண்டிருக்கிறார். துதிக்கிறவர்கள் மத்தியிலே வாழ்ந்து கொண்டிருக்கிறார். தூயவர்கள் மத்தியில் உலாவிக் கொண்டிருக்கிறார். அவர் வானத்துக்கும் பூமிக்கும் ஆண்டவர். மனுஷனிடத்தில் வாசம் பண்ணுவதில்லை. ஆனால் அவரை துதிக்கிற மனுஷனோடு கூட அவர் தங்கி இருக்கிறார். அவர் வாழ்ந்து கொண்டிருக்கிறார். இருதயத்தை தூய்மைப்படுத்தி கொண்டிருக்கிறார். உள்ளத்தை பக்குவப்படுத்தி கொண்டிருக்கிறார். நீ பெறக்கூடிய, நீ பயணிக்கக்கூடிய பாதை தூரம், வெகு தூரம். அதை பயணிக்கும்படியான பலனை உனக்கு கொடுக்கிறார். நீ கடந்து போகிற பாதையில் உனக்கு துணையாக கரத்தை பிடித்து நடத்துகிற கர்த்தர் உனக்கு முன்னே கடந்து போய் கொண்டிருக்கிறார். பாதைகள் சறுக்கலாய் குறுகலாய் இருக்கிற இடங்களிலே உன்னை தூக்கி சுமக்கும்படியாக அவர் உன்னை சுமக்கிறவராக, தூக்கி சுமக்கிறவராக உன்னோடு கூட கடந்து வருகிறார். பலவீனத்திலே பலனை கொடுக்கிறவராக, வியாதியிலே சுகத்தை கொடுக்கிறவராக, கஷ்டத்திலே கண்ணீரை துடைக்கிறவராக, நிம்மதியை கொடுக்கிறவராக, மகத்துவம் நிறைந்தவராக, கைவிடப்பட்ட நேரத்திலே கை தூக்கி எடுக்கிறவராக, நிர்பந்தமான நிலையில் நிர்மூலமாகாமல் காப்பாற்றுகிற தேவாதி தேவனாக, ராஜாதி ராஜனாக,
கர்த்தாதி கர்த்தனாக, கருணை பிரபுவாக, மகத்துவம் உள்ளவராக, மகிமை நிறைந்தவராக, இஸ்ரவேலின் ஜெயபலமாக, சேனைகளுக்கெல்லாம் கர்த்தனாக உனக்கு முன்பாய் கடந்து போய் கொண்டு உன் வலது கையை பிடித்து உன்னை வழி நடத்துகிற தேவன் அருகில் இருக்கிறார். உன் சோர்வுகளை, உன் அவமானங்களை, உன் பலவீனங்களை, உன் வியாதியை, உன் பாரத்தை அவர் மேல் வைத்து விடு. கர்த்தர் மேல் உன் பாரத்தை வைத்து விடு. கலங்கி தவிக்காதே. என் மகனே, என் மகளே, உன்னை நடத்தி செல்லுகிற தேவன் நான் என்று சொல்லுகிறார். உன்னை பலப்படுத்துகிற தேவன் நான் என்று சொல்லுகிறார். அடைகள் பிசகாதபடி காக்கிற கர்த்தர், வழி விலகாதபடி நடத்துகிற கர்த்தர், சோர்ந்து போகாமல் பலப்படுத்துகிற கர்த்தர், பலவீனத்திலே பலனை கொடுக்கிற கர்த்தர், வியாதியிலே சுகத்தை கொடுக்கிற கர்த்தர், உனக்கு விரோதமாய் சத்துரு எழும்பும் பொழுது ஜெயக்கொடி ஏற்றுகிற கர்த்தர், ஜெயம் கொடுக்கிற கர்த்தர் இதோ உன்னோடு கூட உறவாடி கொண்டிருக்கிறார். உன் அருகிலே நின்று, என் மகனே, என் மகளே, நான் உன்னோடு கூட இருக்கிறேன், உன்னை விட்டு விலகவில்லை, உன்னை கைவிடவில்லை என்று சொல்லி உன்னை மார்போடு அணைக்கிற அந்த தாயுள்ளம் கொண்டவர், தயாபரர் உன் அருகிலே நிற்கிறார். என் சகோதரனே, உன் அருகிலே நிற்கிறார். என் சகோதரியே, கலங்கி என் வாழ்க்கை எவ்வளவுதானா, இதற்கு மேல் நான் நடப்பேனா, இதற்கு மேல் என் வாழ்க்கை நடக்குமா, கலங்கி கொண்டிருக்கிற என் சகோதரனே, சகோதரியே, கர்த்தர் கரம் உன் மேல் இருக்கிறது. கர்த்தர் கரம் உன் மேல் இருக்கிறது. கலங்காதே, திகையாதே என்று சொல்லுகிற கர்த்தர் உன் நடுவில் இருக்கிறார். உன்னை தூக்கி நிறுத்துகிறவர், உன்னை பலப்படுத்துகிறவர், உனக்கு சகாயம் செய்கிறவர், உன்னை குணமாக்குகிறவர், உன்னை காப்பாற்றுகிறவர், உன் நாடி நரம்பு எலும்பு தசைகளிலே வல்லமை கொடுக்கிறவர், வல்லமை கொடுக்கிறவர். இப்பொழுதே உன் அவயங்களிலே ஒரு வல்லமை புறப்பட்டு வருகிறது. உன் சரீர அவயவங்களிலே தேவனுடைய வல்லமை இறங்கி கொண்டிருக்கிறது. தேவனுடைய மகிமை இறங்கி கொண்டிருக்கிறது. தீபாலமந்தரபோ ஷகரவனதார் யாரியாம் தரபனக ஷபலபரபனமா லீதாரிபனமோ ஷாலதாரிபினமோ யகதராதீரபலமனந்தரபியா. ஹalleluya hallelujah 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 hallelujah. கரங்களை உயர்த்தி hallelujah hallelujah hallelujah
அல்லேலூயா 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 அல்லேலூயா. மகிமையானவர், மகிமையான காரியங்களை செய்கிறவர், உன் உள்ளங்களை அறிந்தவர், உன் எண்ணங்களை அறிந்தவர், நீர் கண்ணீர் விட்ட கண்ணீரை பார்த்தவர், உன் கண்ணீரை துருத்தியில் வைத்தவர், ஆகாரின் அழுகுரலை கேட்டவர். இதோ உன் நடுவிலே வந்திருக்கிறார். நோக்கி கூப்பிடு, அவரை நோக்கி கூப்பிடு. உனக்கு எட்டாததும் அறியாததுமான பெரிய காரியங்களை செய்கிறவர் இதோ உன் நடுவிலே வந்து விட்டார். Hallelujah, ridari kalabaridana, risaradari rabana mandara bali karabala. Jeevanulla Devane varum. கர்த்தரால் ஏவப்பட்ட ஒருவர் இவர் நம் நடுவிலே வந்து விட்டார். அவர் நம்மை குற்றங்கள் குறைகளை எல்லாம் அறிந்து விட்டார். நம் தேவைகளை எல்லாம் அவர் சந்திக்க போகிறார். என்னை உருவாக்கினவர் புதிய ஆண்டுக்குள்ளே நடத்தி செல்வார் என்ற நம்பிக்கையோடு கர்த்தரால் ஏவப்பட்ட ஒருவர் சத்தத்தை உயர்த்தி ஜெபிப்போமா?